எங்கள் உங்கள்கிட்ட இல்லை இல்லை அப்பா அங்கே இருக்காரு. டேய் குட்டி பையா அப்பா கேட்குறா. டேய் டைரக்டர் சார் எங்கடா தானே? அன்கிள் அப்பா தானே அப்படின்டா. டைரக்டர் வாங்க நேராக கூப்பிட்டு போடா. அப்பா அங்கே இருக்காரு. யாரா அது? எங்கள் அப்பா. தம்பி யார் இவன்? நம்ம பையனே, என் பையன் சென்னையில் இருக்கான். இவன் யார்? அண்ணே என் பையன் தானே. இது ஏன் தம்பி 6 மாதமாக சொல்லலை? 6 மாதமாக கேட்டேனே தம்பி. அந்த பையன் எங்கே, அந்த பையன் அவ்வளோனா கேட்டுக்க தம்பி. பார்த்து அப்போ அந்த பார்த்துக்கலாம் பார்த்துக்கு இதானே தம்பி. அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, நீங்கள் கதை சொல்லி ஓகே பண்ணது இந்த பையனுக்காதாடே, உங்களுக்காக ஓகே பண்ணலாடே. என் பையனுக்கு இதுக்கப்புறம் நான் ஒரு கதை ஒன்று யோசிக்க முடியாதுங்க. இன்னும் யோசிச்சு நான் போய் 4 இடத்துல உட்காந்து 2 கதையை எடுத்து ரொம்ப லேட் ஆகும்னே. வளர்ந்துருவேன் இந்த சீசன்லேயே பண்ணி ஆகணும்னே. அடப்பாவி, அப்போ எனக்கு அந்த கை கொடுத்தது இந்த கதை வேறு மாதிரி வரும், சூப்பராக வரும், அப்படி வரும் இப்படி வரும். ஆனால் எல்லா குடும்பத்துக்கும் இப்படி ஒருத்தர் இருக்கான்னு. டே எல்லா குடும்பத்தோட உன் குடும்பத்தில் அப்படி ஒருத்தர் இருந்திருக்கான். உன் குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தவனுக்காக இவன் கதை ரெடி பண்ணிட்டான். இது நமக்கு தெரியலண்ணே. அதுக்கப்புறம் சரி தம்பி எப்படி நமக்கு ஒரு குழந்தை நடிக்கணும் அவ்வளோதானே. அது எந்த குழந்தைண்ணே, இன்னமும் நம்ம குழந்தைன்றப்போ கூடுதலாக எனக்கு பயங்கர சந்தோஷம் தம்பி. ரெண்டும் சூப்பராக இருக்கு அப்படின்னு பின்னிட்டு அதே மாதிரி அல்டிமேட்டாக பண்ணிட்டான். இன்னொன்று ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவனை மிரட்டுற ஒரே அவன் தான். இப்போ பார்த்தீங்களாண்ணே இதெல்லாம் வந்து 100க்கு ஒரு 2% தானே. ஆனால் அதே நேரத்தில் இவனுக்கு இருக்க ஒரு மெமரி யார்கிட்டையுமே இல்லைண்ணே. அதே மாதிரி ஆக்டிங் உண்மைக்கே சொல்கிறேன், சாமி மாதிரி காப்பாற்றிட்டானே இந்த படத்தை. சாமி மாதிரி காப்பாற்றிட்டான் அது. ஆனால் அவனுக்கு என்ன பிரச்சனை, இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் பிரச்சனை. என்ன எல்லாத்தையும் சொல்லிப்படுறியா வீட்டு அவங்க அப்பன்னு தெரிஞ்சு 2 விஷயம் நடந்தது. இவனுக்கு நடிக்க வச்சிருக்க சந்தோஷம், என் தங்கச்சி இல்லை. அதுக்கு என்னென்னா இங்கே ஒரு உளவுத்துறை உள்ள விட்டாச்சு, நம்ம நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா படம் உள்ள திருச்சின்றாங்க நிறைய, நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு. இது எங்களுக்கு தெரியலை. இப்போ அப்பப்போ எதோ பேசுகிறேன், எதோ சொல்கிறேன், டக்குன்னு தம்பி பிரசாந்தில் சரி சரி போதுமா, சாரி சாரி எல்லாம் பார்க்குறாங்க, சாட்டுக்கு போ அப்படின்ட்டு. ஐயோ தம்பி என்னது ஒன்றும் இல்லைண்ணே, இந்த கேட்டேன் அதை வாங்கி கொடுக்கல, அப்போ நாளைக்கு வாங்கி தரேன், அப்போ வாங்கி தரேன். ஓகே என்ன அப்படி அழகாக அப்பாவை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு ஒரே ஒன்று அம்மா பாசம், பயங்கரமான அம்மா பாசம். யாராவது வந்து கேர்ள்ஸ் யாராவது வந்து கை கொடுத்துட்டாங்கடா போச்சுண்ணே, செத்து அவங்க அப்பா செத்தானே. இப்போ முக்கியமான ஒரு சீன் இருக்கும், பெட்டில் படுத்து கிடக்குறேங்கிட்ட ஐஸ்வர்யங்கிட்ட குழந்தைங்கிட்ட நானும் ஒரு இன்டர்பிளாக் சீன், மெயினான சீன், அப்படி எமோஷனலான சீன். அந்த சீன் எடுத்துருக்கப்பல்ல கிளம்புறப்ப சுவாசிகா வந்து போயிட்டு வரீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஓகே போயிட்டு வாப்பா அப்படின்ட்டு முடிச்சேன். ஆக்சன் நடி டைலாக் பேசுகிறா, டைலாக் பேசுகிறா. அங்கிள் எங்கள் அப்பா அந்த சுவாசிகாவை கட்டி பிடிச்சாரா? இல்லைடா கட்டி பிடிச்சார் அங்கிள்.